வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஐபிஎல் 2026 ஓட ஒரு மிகப்பெரிய ஹை வோல்டேஜ் மேட்ச் நடக்க போகுது. எஸ், இட்ஸ் த சதர்ன் டர்பி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு vs சென்னை சூப்பர் கிங்ஸ். சின்னசுவாமி ஸ்டேடியத்துல நடக்க போற இந்த மேட்ச் சும்மா ஃபயரா இருக்க போகுது. ஒரு பக்கம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி செம்ம கெத்தா வராங்க. ஆனா இன்னொரு பக்கம் 5 முறை சாம்பியனான சிஎஸ்கே இந்த சீசன்ல தடுமாறிட்டு இருக்காங்க. விளையாடிய 2 மேட்ச்லயும் தோத்து இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருக்காங்க. கம்பேக் கொடுப்பாங்களா இல்ல காலியாகுவாங்களா? இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். டோன்ட் ஸ்கிப், கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நாம பிட்ச் பத்தி பேசலாம். பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியம்னாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த சின்ன பவுண்டரிஸ் தான். இட்ஸ் அ பியூர் பேட்டிங் பாரடைஸ். இங்க 200 ரன் அடிச்சாலே சேஃப் கிடையாது. கிரவுண்ட் கண்டிஷன்ஸை பார்த்தா ராத்திரி நேரத்துல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும். அதனால டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் கண்ணை மூடிக்கிட்டு பவுலிங் தான் எடுப்பாங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றது ரொம்ப ஈஸி. பந்து பேட்டுக்கு சூப்பரா வரும். லாஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி இங்க 202 ரன்னை அசால்ட்டா 16 ஓவருக்குள்ளேயே சேஸ் பண்ணினாங்கன்னா பாத்துக்கோங்க. இப்போ ஆர்சிபி டீம் பத்தி பாப்போம். அவங்க இப்ப இருக்கிற ஃபார்முக்கு அவங்கள யாராலையும் அசைக்க முடியாதுன்னு தான் தோணுது. கிங் கோலி இஸ் பேக் இன் ஃபார்ம். போன மேட்ச்ல அவரோட அந்த கவர் டிரைவ்ஸ் எல்லாம் கிளாஸா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபில் சால்ட் மற்றும் ரஜத் பட்டிதார் மிடில் ஆர்டர்ல ஒரு பயங்கரமான பலத்தை தராங்க. பவுலிங்ல ஜேக்கப் டஃபி பவர் பிளேல விக்கெட் எடுத்து மேட்சையும் மாத்துறாரு. புவனேஸ்வர் குமாரோட எக்ஸ்பீரியன்ஸ் டெத் ஓவர்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓவராலா ஆர்சிபி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே நிலைமை தான் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. எண்ட் ஆஃப் என் எரா அப்படின்னு சொல்ற மாதிரி எம்எஸ் டோனி இன்னைக்கு மேட்ச்ல விளையாட வாய்ப்பு இல்லைன்னு தகவல் வருது. காயம் காரணமா அவர் பெஞ்ச்ல இருக்கிறது டீமுக்கு ஒரு பெரிய மென்டல் பின்னடைவு. அது மட்டும் இல்லாம அவங்க பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. 200 ரன்களுக்கு மேல ஸ்கோர் பண்ணியும் பவுலர்களால அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன்சில இன்னும் சில போல்டு முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே பயம் இல்லாம ஆடுறாரு. அவரோட பேட்டிங் இன்னைக்கு கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒண்ணு. மேட்ச்ல சில முக்கியமான பிளேயர் பேட்டில்ஸ் இருக்கு. முதல்ல விராட் கோலி vs கலீல் அஹ்மத். கலீல் அஹ்மதோட அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் விராட்டுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கலாம். அடுத்ததா சிவம் தூபே vs குருணால் பாண்டியா. ஸ்பின்னர்களை அடிச்சு துவைக்கிறதுல தூபே கில்லாடி. ஆனா குருணால் பாண்டியா அவரோட சாதுரியமான பவுலிங்கால தூபேவை கட்டுப்படுத்துவாரான்னு பார்க்கணும். அப்புறம் சஞ்சு சாம்சன் vs புவனேஸ்வர் குமார். சஞ்சு ஒரு பக்கம் அதிரடி காட்டினா புவி அவரோட நக்கல் பால் மூலியமா விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாரு. 2 டீமோட ப்ராபபிள் 11 பார்த்தோம்னா ஆர்சிபில எந்த மாற்றமும் இருக்காதுன்னு தோணுது. ஆனா சிஎஸ்கேல டோனிக்கு பதிலா சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. சிஎஸ்கே இன்னைக்கு கூடுதல் ஸ்பின்னரோட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல ரன்களை கட்டுப்படுத்த நூர் அஹமது மாதிரி ஒரு பிளேயர் தேவை. ஆனா சின்னசுவாமி ஸ்டேடியத்துல ஸ்பின்னர்களுக்கு வேலை இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். சிஎஸ்கேவோட ஒரே ஸ்ட்ராட்டஜி பவர் பிளேல விராட் கோலியை சீக்கிரம் அவுட் பண்றதுதான். அப்படி நடந்தா மேட்ச் அவங்க பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. முடிவா சொல்லலும்னா இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபிக்கு 60% வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட், செட்டில்டு டீம், அப்புறம் வின்னிங் மொமெண்டம்னு எல்லாமே அவங்க பக்கம் இருக்கு. ஆனா சிஎஸ்கேவை யாராலையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அந்த எல்லோ ஆர்மி ஒரு முறை ஃபார்முக்கு வந்தா யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட ப்ரெடிக்ஷன் படி இன்னைக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லர் மேட்ச் காத்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க மக்களே, இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க? கோலியோட ஈசாலா கப் நம்தி மொமெண்டம் தொடருமா இல்ல ருத்துராஜ் தலைமையில சிஎஸ்கே முதல் வெற்றியை ருசிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கிரிக்கெட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பீஸ் அவுட்.